வணக்கம் உறவுகளே, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. இது கிருஷ்ணாக்காக போடுகிற கடைசி வீடியோ. ஏன்னா அவர் சட்டத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டார். சட்டம் தன் கடமையை செய்யும்னு நம்புகிறேன். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, கிருஷ்ணாவுக்கு போட்ட வீடியோ கிருஷ்ணாவோட எனக்கு நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா. ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சின்ன இஷ்யூ, அதை அப்படி செய்யாத. ஏன்னா இது கிருஷ்ணா மட்டும் இல்லை, அங்கே பல பேர் இந்த உதவி திட்டம் செய்திருக்காங்க. இனிமேல் அவங்க இதை பார்த்து திருந்தணும். இப்போ நான் திருத்துறதுக்கு நல்லவே இல்லை. நீ எல்லாம் பொம்பளைக்கு போடுற, பொம்பளைகளுக்கு கலாய்க்கிற, அப்படி இப்படி, நீ மட்டும் கிருஷ்ணாவோட உத்தமனா, இதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்குறாங்க. கொலை மிரட்டல், குத்து மிரட்டல், அம்மா அப்பா கொண்டாடி புள்ளி எல்லாம் பேசிக்கிச்சு, வீடியோ பேசிக்கிச்சு, மெசேஜ்கள் கணக்காக வருது. அவன் மேலே இருக்கிற வளர்ச்சியின் மேலே பொறாமை, அவன் அப்படி இப்படி இதுன்னு எல்லாம் மெசேஜ் போடுறாங்க. வளர்ச்சி என்னடா? அப்போ முதல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்கடா. ஒரு மீது பொறாமப்படுறதுக்காக வளர்ச்சி, அவன் முன்னேறிட்டான், அவன் மேலே பொறாமப்படுறன் அப்படின்னா அது என்ன? அது வளர்ச்சி என்ன? ஊரை அடித்து வலையில போட்டு மேலே வர்றது தானடா வளர்ச்சி. உழைச்சி ஒரு நாளைக்கு சோறுங்கறியும் சாப்பிட்றவன் நிம்மதியாக வாழ்றானே, அதை கூட பார்த்து நான் பொறாமப்படுவேன். ஊரடிச்சு உலையில போட்டு காசை உழைச்சி வீட்டையும் கட்டி காரையும் வாங்குறவன் மேலே எப்படி எங்களுக்கு பொறாம வரும்? கிருஷ்ணா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து வளர்ந்து, கஷ்டப்பட்டு படித்து வேலை செய்து, சின்ன ஒரு உதவி திட்டம் எனும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, அதன் மூலம் பல ஏழைகளுக்கு பல உதவி செய்து, அதன் பிறகு அவருடைய உதவி திட்டத்துக்காக உதவி செய்து, வெளிநாட்டில இருந்து பல பணங்களை அனுப்பி, அதன் மூலம் பல உதவிகள் செய்து பல குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னா கிருஷ்ணா மேல எனக்கு பொறாம வரும். வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு. தனிப்பட்ட ஒருவன் ஒரு போனை தூக்கி கொண்டே வச்சு உதவி திட்டம் என்ற பேரில் இந்த ஒரு குடும்பத்தை அள வச்சு கதரை வச்சு வீடியோ போட ஒரு தனிப்பட்ட மனுஷன் காசு கொடுக்குறான். அப்போ இது கிருஷ்ணாக்கும் கொடுக்குறவங்களுக்குமான சம்பந்தம். இது உதவி திட்டம்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. அங்கே ஒரு உதவி திட்டம் ஒரு ஃபார்மை உருவாக்கி இருந்தால் என்னால் அதை பற்றி கதைக்க முடியும். நீங்கள் செய்ததுக்கு கணக்கு காட்டி நீ என்ன பண்ணுற, இது தனிப்பட்டவர்கள் செய்கிற விஷயம், தனிப்பட்டவர்கள் செய்கிற உதவி. அதில் நான் கதைக்க முடியாது. ஸோ இப்படி வாங்குறவங்க காசை அடித்து 9 கோடி சொத்து, 7.5 கோடியில் வீடு, 3 காரு, எத்தனை இருக்கோ இன்னும் தெரியா. இப்படி வட்டவன் மீது எப்படா எனக்கு பொறாமை வரும்? அவன் வடிச்சு மேலே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் யூகேல இருக்கிறேன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஊரை பார்த்து பொறாமப்படுறது 3 விஷயம். ஒன்று, அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் மீது, நம்மளால் அப்படி வாழ முடியலையே, எங்கே கஷ்டப்படுறோமே, இன்னொரு பொறாமை. 2வது, என் தலைவன் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது எனக்கு பொறாமை இருக்கும். வாழ்ந்தா அப்படி ஒரு மனிதன் மாதிரி வாழணும் அப்படி என்ன. அடுத்தது, நமக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகள், போராளிகளான மாவீரர்கள் மீது. இந்த 3 பேரை தவிர, இந்த 3 விடயங்களை தவிர எனக்கு ஊரை பார்த்து எந்த பொறாமையுமே இருந்ததில்லை. எவன் மீதும் பொறாமை இருந்ததில்லை. எவ்வாடையோ அவளையும் கொள்ளுங்க. ஒருத்தன் காசு உழைக்கிறான், அதை பார்த்து பொறாமப்பட்டெல்லாம் வீடியோ போடுற. ஒருத்தன் வளர்ச்சின்னா அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்து வளர்ச்சியின் உச்சத்தில் நின்னான்னா நம்ம பொறாமப்படலாம். நம்ம எல்லாம் அவனை மாதிரி தானே 10 விரலும் 2 காலும் 2 கையும் இருக்குது, அவன் வளர்ந்துட்டான், நான் வளரலைன்னு பொறாமப்படலாம். அடே, ஊரை ஏமாத்தி உழைச்சி கோடிய கணக்கு வச்சுக்க மேலே எப்படி எங்களுக்கு பொறாம வரும்? வருமா? உனக்கு வருமா? நீங்க எல்லாம் இந்த கொள்ளையடிச்சு காசை வச்சிருக்கவன் மேல பார்த்து தான் பொறாம. இப்படி வாழ்றான், அப்படி வாழ்றான். அது பொறாமை இல்லடா, அது கோபம்டா. அது கோபம். மக்களுடைய ஏழ்மையையும் அவங்களுடைய ஏழாமையையும் நீங்க ஒரு யூடியூப் பண்ண பேர்ல செய்து, அவங்க மூலம் ஊரை ஏமாத்தி காசை வாங்கி, அந்த காசுல வாழ்ந்த நாயில நீங்க உங்களை பார்த்து என்னடா பொறாமப்படுறோம் நாங்க? எவனாச்சு நீ அவனை பார்த்து பொறாமப்படுறா? அப்படி அங்க இருக்கிறவன் என்ன பார்த்து பொறாமப்படலாம். இதை நான் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். அப்படியே இருந்தாலும் எனக்கு கிருஷ்ணா மீதும் பொறாமை இல்லை, ஈழத்தில் வாழ்ற மக்கள் மீதும் எனக்கு எந்த பொறாமையும் இருந்ததில்லை. அந்த மண் மீதும், தலைவன் மீதும், மாவீரர்கள் மீதும் மட்டுமே தான் எனக்கு பொறாமை இருக்கு. வேற எதுலையும் எனக்கு பொறாமை இல்லை. முடிஞ்சுதா? இனியவனா இந்த பொறாமை வளர்ச்சி என்ன வீடியோ போடுங்க.